தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். மூவேலி ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூயாவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதர் ஆனதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இன்றைய புனிதர் புனித கிளாரா. 1194 1253. இளம் வயதிலிருந்தே இவள் தன்னை கடவுளுக்கு அர்ப்பணிக்க விரும்பினாள். பெற்றோர் இவளை திருமணம் செய்து வைக்க தீர்மானித்திருந்தார்கள். 1212 ஆண்டு தவக்காலத்தில் புனித அசிசி பிரான்சிஸ் இவரது ஊர்கோவிலில் மறையுரைகள் நிகழ்த்தினார். துறவியாக வேண்டும் என்று தீர்மானித்து குருத்து ஞாயிறு இரவில் பெற்றோருக்கு தெரியாமல் புனித பிரான்சிஸிடம் அடைக்கலம் புகுந்தாள். அவர் இவருக்கு துறவற உடை அளித்தார். பெற்றோர் இவளை எங்கும் தேடினர். இறுதியாக அவளை கண்டுபிடித்தார்கள். அவளை இழுத்து போக பெரும் முயற்சி செய்தார்கள். இவள் பீடத்தை இறுக பிடித்து கொண்டாள். திடீரென்று அவள் தன் தலையில் இருந்த முக்காட்டை அகற்றினாள். அவளது நீண்ட பொன்மயமான தலைரமம் வெட்டப்பட்டிருந்ததை பெற்றோர் கண்டனர். அதிலிருந்து இனி அவள் வரமாட்டாள் என்று அறிந்தார்கள். பெற்றோர், கடவுள் என்னை தமது சேவைக்கு அழைத்திருக்கின்றார், இயேசுவை தவிர வேறு யாரையும் பார்க்காதவாறு தேர்ந்தெடுக்க மாட்டேன் என்று கூறினார். இவளை கொண்டு புனித பிரான்சிஸ் ஒரு சபையில் தொடங்கினார்கள். இதுவரை பெண்கள் அனுசரிக்காத தவமுயற்சிகளை எல்லாம் இந்த சபையில் அனுசரித்து வந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சந்தி உபவாசம் இருப்பாள். தந்தை தாராள சொத்துக்களை இவளுக்கு விட்டு சென்றார். இயேசுவை பின்பற்றி தரித்திரத்தில் வாழ விரும்பிய அனைவருக்கும் இவர் கொடுத்து உதவினார். இவ்வளவு கண்டிப்பான தரித்திர வாழ்வு உதவாது, வருமானம் தரக்கூடிய சொத்துக்களை வைத்துக்கொள் என பாப்பு மொழிந்தார். இவள் மறுத்து விட்டார். நாங்கள் மிக மிக ஏழைகள் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள், கடவுளை கொண்டிருப்பவர்கள் ஏழைகள் அல்ல என்று இவள் கூறினாள். எதிரிகள் படையெடுத்து வந்தனர். ஆண்டவரே, உம்முடைய ஊழியர்களாகிய நாங்கள் அவை விசுவாசிகளாக மன்றாடுகின்றோம். இவளது மன்றாற்றுக்கு கடவுள் செவி சாய்த்தார். எதிரிகள் திடீரென அச்சம் கொண்டு ஓடி மறைந்தார்கள். ஆண்டவரே, உமது பிரியம் போல் என்னை நடக்கும். எனது மனதை நான் உமக்கு அர்ப்பணிக்கின்றபடியால் நான் உமது சொந்த பெருமை அறிகின்றேன். என் மனம் இனி என்னுடையது அல்ல, உன்னுடையது என்று அடிக்கடி கூறுவாள். சிந்தனை. திவ்ய நற்கருணை கொண்டு இவள் எதிரிகளை முறியடித்தாள். அதைப்போல நாமும் திவ்ய நற்கருணை கொண்டு நம் ஆன்மாவின் எதிரிகளை முறியடிக்கலாம்.
திவ்ய நன்மை வாங்கிய பின் ஆன்ம மருத்துவரான இயேசுவுடன் கலந்து பேசுவேன். பாவத்தை விளக்கும் வகையை சொல்லி அவரிடம் மன்றாடுவேன். ஜெபம். திவ்ய நற்கனில் இருக்கின்ற இயேசுவே, உலகம், அழகை, உடல் இவற்றை முறியடிக்க எனக்கு உதவி செய்யும். ஆமேன். நீ வேண்டும் இறைவா, இறைவா, இறைவா. எப்போதும் நீ வேண்டும் இறைவா. கொடுக்கும் தோழனாய் நீ வேண்டும் இறைவா. தொடர்கின்ற உறவாய் நீ வேண்டும் இறைவா. வாழும் பொழுதெல்லாம் வாழ்வாய் நீ வேண்டும். சாயும் காலமெல்லாம் கரமாய் நீ வேண்டும். நீ வேண்டும் இறைவா, நீ வேண்டும் இறைவா. எப்போதும் எப்போதும் நீ வேண்டும் இறைவா. கலையாத கனவாய் நீ வேண்டும் இறைவா. அணையாத ஒளியாய் நீ வேண்டும் இறைவா. விலகாத சொந்தமாய் நீ வேண்டும் இறைவா. மறவாத அன்பாய் நீ வேண்டும் இறைவா. காத்திடும் நாளெல்லாம் காலமாய் நீ வேண்டும். உடல் தன்னை சுமந்திடும் உயிராய் நீ வேண்டும். நீ வேண்டும் இறைவா. எப்போதும் எப்போதும் நீ வேண்டும் இறைவா. இறைவா, 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 இறைவா. ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். உம் ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபோதும் கைவிடாதேயும். ஆண்டவரே, எழுந்து வாரும். உமது வழக்கை நீரே நடத்தும். உம்மை நாடும் குரலை மறவாதேயும். திருப்பாடல்கள் 73 இறைவசனம் 20. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் தன்னுடைய 49வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ராக்ஸி பல்லன் அரசு இவர்களுக்காகவும், சாராய் இம்மானுவேல் தம்பதியினர் 1ஆம் ஆண்டு நினைவு கூர்ந்து நன்றி திருப்பலியாகவும்,
திருமண வாழ்வில் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்றைய திருப்பலியை தச்சூரை சார்ந்த திருமதி பிரமிளா மகிமைதாஸ் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும், கிங்ஸ்லி லீனா குடும்பத்தில் மரித்த ஆத்மாக்களுக்காகவும், கிறிஸ்டின் சாரதா இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும், எட்வர்டு ஜோசப் இவருடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய மிக மேன்மையான விழுமியமாய் கருதுகின்ற தாழ்ச்சியை இன்று நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்கவும் அழைக்கப்படுகின்றோம். இந்த தாழ்ச்சி என்கின்ற இறை விழுமியத்தை நம்முடைய வாழ்வில் முதன்மை விழுமியமாய் கொள்ளுகின்ற பொழுது கடவுள் நம்மை மேன்மையாய் உயர்த்துவார் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இயேசுவும் இதையே நமக்கான பாடமாய் இன்றைய நற்செய்தியின் வழியாய் கற்றுக் கொடுக்கின்றார். கடவுள் முன்னிலையில் யார் மிகப்பெரியவராய் இருக்க முடியும் என்று சொன்னால், எவர் ஒருவர் எல்லாருக்கும் முன்பாக தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றாரோ, தாழ்ச்சியை ஆடையாய் அணிந்து கொண்டிருக்கின்றாரோ, அவர்தான் விண்ணரசில் மிகப்பெரியவர், மனிதர் முன்னிலையில் மிகப்பெரியவர், கடவுளின் திருப்பிரசன்னத்தில் மேன்மைக்குரியவர் என்பதை இந்த இறைவார்த்தை வழிபாடு மூலமாய் நமக்கு அழுத்தமாய் சொல்லுகின்றார். தாயாம் திரு அவை இன்று நினைவு கூறுகின்ற புனித கிளாரா அவர்களும் இதே செய்தியைத்தான் இன்று நமக்கான செய்தியாய் கொடுக்கின்றார். சிந்தனைகளோடு இந்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்ளுகின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உயரிய மனப்பான்மையை, நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நான் தருகின்ற இழிச்சோட்டை தின்று உன் வயிற்றில் நிரப்பு என்றார். அச்சொல்லோடு என் வாயில் தேன் போல் இனித்தது. இறைவாக்கின எசேக்கியேல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தை 8, அதிகாரம் 3 இறைவார்த்தை 4. ஆண்டவர் கூறுவது: நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலகை வீட்டாரை போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார்.
அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதைக் கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அந்த சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருள் வேட்டை தின்ற பின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருள் வேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருள் வேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில். உன் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உன் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். ஏனெனில் உன் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர். பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. என் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. என் வாய்க்கு தேனினும் அது இனிமையானவை. பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வாயை ஆவண திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18 இறைவசனங்கள் 1-5 மேலும் 10-14 முடியும். சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஓர் பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனந்திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்ளுபவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறுபிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்ளுபவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார்.
இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழிதவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழிதவறி அலையும் ஆட்டை தேடி செல்லுவார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழிதவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி வணக்கத்திற்குரிய தெய்வ திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நாங்கள் இறையியல் படித்து கொண்டிருந்த பூவிருந்தவள்ளி திரு இருதய குறுமடத்திற்கு வருகை தந்திருந்தார். அவருடைய வருகை குறித்து பூவிருந்தவள்ளி திரு இருதய குறுமடத்தில் படித்த முன்னாள் மாணவர்களுக்கும் எங்களை போன்றவர்களுக்கும் எங்களுக்கு முன்பு அங்கு படித்தவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நிகழ்வுக்கு நானும் சென்றிருந்தேன். நம்முடைய ஓய்வு பெற்ற ஜனாதிபதி ஐயா அவர்கள் குருத்துவ கல்லூரிக்குள் நுழைவதற்கு முன்பாகவே ஏற்கனவே அழைப்பு பெற்றிருந்த எங்கள் எல்லாரையும் அந்த கூடாரத்திற்குள் தயார் நிலையில் வைத்திருந்தார்கள். சிறிது நேரத்தில் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டிய அரங்கத்திற்கு வந்தார்கள். அரங்கம் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. போதுமான அளவு ஒளிப்பெருக்கிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேடையிலே சிறப்பு விருந்தினர்களுக்கு இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த மேடையிலிருந்து இருக்கைகளுள் நடுவில் இருந்த இருக்கை மட்டும் சிறப்பான இருக்கையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த சிறப்பு இருக்கையினுடைய வலப்புறம் இடப்புறம் இருந்த மற்ற எல்லா இருக்கைகளும் ஒன்று போல் இருந்தது. அந்த சிறப்பு இருக்கை மட்டும் மற்றவற்றை விட இன்னும் சிறப்பானதாக இருந்தது. இட் லுக்ட் சோ பாஷ். நம்முடைய ஐயா அவர்கள் உள்ளே வந்தார்கள். நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று கரவொலி எழுப்பி அவரை வரவேற்றோம். எங்களுக்கெல்லாம் பெருத்த மகிழ்ச்சி. நம்முடைய தேசத்தினுடைய முதல் குடிமகனாய் ஜனாதிபதியாய் ஒரு மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானியை சந்திக்கின்ற அந்த மகிழ்ச்சி. எங்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டு மேடைக்கு சென்றார். அவரோடு அவருடைய பாதுகாப்பு அலுவலர்களும் அவருடைய தனி செயலரும் குறுமடத்தினுடைய அதிபர் தந்தையும் உதவி அதிபர் தந்தையும் அப்பொழுது பணியாற்றி கொண்டிருந்த குருக்களும் சென்றார்கள். அப்துல் கலாம் ஐயா முதலில் அந்த மேடையில் ஏறியவுடன் செய்த செயல், அந்த சிறப்பு நாற்காலி யாருக்குரியது என்று கேட்டார். அது உங்களுக்கு என்று சொன்னவுடன் அவர் சொன்னார், இந்த நாற்காலியை எடுத்துவிட்டு இது போன்ற ஒரு நாற்காலியை போடுங்கள். இல்லை என்று சொன்னால் எல்லா நாற்காலியும் ஒன்றாக இணைத்துவிட்டு இந்த சிறப்பு நாற்காலியை எடுத்து ஓரமாய் போடுங்கள். இதில் எனக்கு அமர்வதில் விருப்பமில்லை. நான் என்னை எல்லாரையும் விட மிகச்சிறந்தவன் என்று காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. அதில் எனக்கு விருப்பமும் இல்லை. அதில் எனக்கு நாட்டமும் இல்லை. மேடையில் இருக்கின்ற எல்லாரும் அமர்வதற்கு ஒன்று போல் இருக்கைகளை உடனடியாக ஏற்பாடு செய்யுங்கள் என்று குறிப்பிட்டார். உடனே அந்த விருந்தினருக்கான சிறப்பு இருக்கை மாற்றப்பட்டது.
அன்புக்குரியவர்களே, இந்தியாவினுடைய முதல் குடிமகனாய், இந்தியாவினுடைய ஜனாதிபதியாய், அவருடைய காலத்தில் அறிவியலில் இந்தியாவை ஒரு மிகச்சிறந்த இடத்திற்கு கொண்டு போய் சென்றவராய், அவர் பயணித்த உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் இந்தியாவுக்கென்று சிறப்பு பெயரை கொண்டு வந்தவராய், எல்லாராலும் கொண்டாடக்கூடிய ஒரு மனிதராய் இருந்தவர் எல்லார் முன்னிலையிலும் மிக தாழ்ச்சியோடு தான் செயல்பட்டார். நான் குறிப்பிட்ட அந்த நிகழ்வும் எனக்கு சொல்லித் தருகின்ற பாடமாகவே நான் உணர்கின்றேன். எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும், எவ்வளவு உயரமான இடத்தில் இருந்தாலும், எத்தனையோ கோடி மக்களுடைய நன்மதிப்பை பெற்றிருந்தாலும், அவர் ஒரு சாதாரண இந்திய பிரஜையாய், குடிமகனாய் இருந்தார் என்பதுதான் நம் எல்லாரையும் வியக்க வைக்கிறது. இத்தகைய ஒரு பண்பை குறித்து தான் இன்று தியானிக்க என்ற இறைவார்த்தை வழிபாடும் இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற புனித கிளாராவும் சொல்லுகின்ற செய்தியாகவே நான் பார்க்கின்றேன். இன்றைய நற்செய்தி சீடர்கள் இயேசுவிடம் சென்று கேட்கின்ற ஒரு கேள்வியோடு துவங்குகின்றது. சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார்? Who is the greatest in the kingdom of God? என்று இயேசுவிடம் கேட்க, இயேசு ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் மத்தியில் நிறுத்தி, இந்த குழந்தைகளைப் போல் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாவிட்டால் நீங்கள் விண்ணரசில் பெரியவர் என கருத முடியாது என்று இயேசு குறிப்பிடுவதை இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதி சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இயேசு ஏன் ஒரு சிறு பிள்ளையை அவர்களுக்கு உதாரணமாய் காட்டுகின்றார் அல்லது அவர்களுக்கான எடுத்துக்காட்டாய் கொடுக்கிறார் என்று சொன்னால், எந்த குழந்தையும் தன்னை மிகப்பெரிய ஆளாய் சொல்லிக் கொள்வதில்லை. எந்த ஒரு குழந்தையும் தான் மிகப்பெரியவன் என்கின்ற போதையிலோ மமதையிலோ செயல்படுவது இல்லை. தங்களை விட பெரியவர்கள் இருக்கின்ற இடத்தில் அவர்களை விட நான் பெரியவன் என்று சொல்லி எந்த குழந்தையும் காட்டிக்கொள்ள முயற்சி செய்வதில்லை. இந்த குழந்தை அல்லது அந்த சிறுபிள்ளை அவன் அல்லது அவள் யாராக இருக்கிறாரோ அவராகத்தான் அங்கு தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளுகின்றார். இதைத்தான் இயேசுவும் இன்று நமக்கான வாழ்க்கை பாடமாய் சொல்லிக் கொடுக்கின்றார். நான் முன்பு குறிப்பிட்ட நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய வாழ்வும் இதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, தாயாம் திரு அவை என்று அருட்கண்ணியும் புனிதருமான புனித கிளாராவினுடைய நினைவு நாளை அனுசரிக்கிறது. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்தவர் புனித கிளாரா அம்மாள். ஆனால் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையாலும், எளிமையான வாழ்க்கையாலும், அவருடைய தாழ்ச்சியாலும் வெகுவாக ஈர்க்கப்பட்டார். 1212 ஆண்டுகளில் புனித பிரான்சிஸ் அசிசியார் அவர்கள் ஆற்றிய மறையுரையால் மிகவும் ஈர்க்கப்பட்டு ஏழ்மையை ஆடையாய் தரித்து கொண்டு ஒரு மிகப்பெரிய செல்வந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்ற ஆசை கொண்டார். 18 வயது நடக்கின்ற பொழுதே அவருடைய பெற்றோர் அவருக்கு திருமண ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற சூழலில் அவரோடு இன்னும் 2 பேரை அழைத்து கொண்டு அரண்மனை விட்டு வெளியேறி காட்டுப்பகுதி வழியாக அவர்கள் வெளியே சென்று புனித அசிசியாராலும் அவருடைய நண்பர்களாலும் வரவேற்கப்பட்டு ஒரு சபையில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டு பின்னாளில் புனித கிளாரா என்கின்ற ஒரு சபையை தொடங்குவதற்கு ஏதுவாயிருந்தது. புனித கிளாரா அவர்களுடைய சபையினுடைய மிக முக்கிய கடைபிடிக்க வேண்டிய, இன்றளவும் கடைபிடித்து கொண்டிருக்கின்ற ஒரு விழுமியம் தாழ்ச்சியும் இரக்கம். தாழ்ச்சி என்பதுதான் அவர்களுடைய சபையினுடைய முதன்மை விழுமியமாய் கொண்டாடப்படுகிறது. இந்த தாழ்ச்சி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அந்த இரக்கம்,
இரக்கம் என்பது அவர்களுடைய அரசியல்கள் வழியாக வெளிப்படுகின்ற ஒன்று. மற்ற எல்லா மக்களுக்கும் உதவிகள் செய்தாலும் இவர்களுடைய சபையை சார்ந்தவர்கள் மிக மிக எளிமையாகவே இருக்க வேண்டும், தாழ்ச்சியுடையவர்களாய் இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு உதவுவதைத்தான் இவர்களுடைய சபை முதன்மை கடமையாய் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகவே இவருடைய வாழ்வும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக நற்கருணை ஆண்டவரை மிகவும் இறுக பிடித்து கொண்டு இயேசுவிடத்தில் வெளிப்பட்ட தாழ்ச்சியை தன்னுடைய தாழ்ச்சியாய் மாற்றிக்கொண்டு வாழ்ந்தவர் புனித கிளாரா என்று சொல்லப்படுகின்றது. எனவே தான் இவருடைய திருவுருவ படங்களை பார்க்கின்ற பொழுது கிளாரா அவர்கள் நற்கருணையை ஆண்டவரை இறுக்கமாய் பிடித்திருப்பதை அந்த திருப்படங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. இவருக்கு 1255 ஆண்டு அன்றைய திருத்தந்தை 6ஆம் அலெக்சாண்டர் அவர்களால் புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. புனித கிளாரா அம்மாவினுடைய சபையை கொள்ளையர்கள் கொள்ளையிட முயற்சித்த பொழுது நற்கருணையை இறுக பிடித்து கொண்டு இவர்கள் ஜெபித்ததால் அவர்களுடைய கன்னியர் மடம் பாதுகாக்கப்பட்டது என்கின்ற புதுமையையும் இவர்களை குறித்து சொல்லப்படுகின்றது. அன்புக்குரியவர்களை, எவர் ஒருவர் தாழ்ச்சியோடு கடவுள் முன்னால் தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றார்களோ கடவுள் அவர்களை மேன்மையாய் உயர்த்துவார் என்பதை இன்றைய விழா நாயகி புனித கிளாரா அம்மா நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். புனித கிளாரா அம்மா இதை யாரிடமிருந்து கற்றுக்கொண்டார்? இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்டார். இயேசுவினுடைய பாடுகளை குறித்து இவருடைய சபையினுடைய அருள் சகோதரிகள் வாசித்து கொண்டிருக்கின்ற பொழுது இவர் இறைவனடி சேர்ந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இயேசு கடவுளாயிருந்து கடவுளுடைய மகனாயிருந்து சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார் என்று சொல்லி புனித பவுலடியார் சொல்லுவதை மீண்டும் நாம் இந்த வேளையில் நினைவு கூறுவோம். எனவே தான் இயேசுவும் சொல்லுகின்றார், எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கான இளைப்பாறுதலை நான் தருவேன், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். I am so humble, I am so meek, and therefore come to me. இயேசுவிடம் கற்றுக்கொள்வதற்கு கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய படிப்பினை. அன்னை மரியாளிடம் அது அளவுக்கு அதிகமாக இருந்தது. எனவே தான் அன்னை மரியாள் தன்னை கடவுளிடம் அர்ப்பணிக்கின்ற பொழுது, இதோ ஆண்டவருடைய அடிமை, உடைய ஊழியக்காரி, உடைய சேவகள், எனவே நான் அப்படியே வாழ்நாள் முழுவதும் இருக்க ஆசிக்கின்றேன், உம்மை மட்டுமே முதன்மையாய் கொள்ள விரும்புகின்றேன், என்னை எந்த அளவுக்கு தாழ்த்தி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நான் கடவுள் முன்னிலையில் என்னை நான் ஒன்றுமில்லாதவளாய் ஆக்கிக் கொள்வேன் என்கின்ற முனைப்போடு செயல்பட்டதால் என்ற தலைமுறை போற்றுகின்ற தாரகையாய் அன்னை மரியாள் இருக்கின்றாள். அன்புக்குரியவர்களே, கடவுள் என்று நமக்கு தருகின்ற இந்த மாபெரும் விழுமியத்தை நம்முடைய வாழ்வாக்கிக் கொள்ள நாம் முயற்சிப்போம். இயேசு அழகாய் சொல்லுகின்றார், இந்த சிறு பிள்ளைகளைப் போல் தம்மை தாழ்த்தி கொள்ளுபவரே விண்ணரசில் மிக பெரியவர். சீடர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசுனுடைய பதில் இதுவாகத்தான் இருக்கிறது. தம்மை தாமை தாழ்த்தி கொள்ளுகின்றவர் விண்ணரசில் மிக பெரியவர். இந்த புண்ணியத்திற்காக இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். மனிதம் உறவிலே சங்கமம். மனமே இறைவனின் சங்கமம்.
இறைவாழ்வு பெறவே உன்னில் சங்கமம். இறைவாழ்வு பெறவே உன்னில் சங்கமம். சங்கமம் சங்கமம் நாதனே நானும் சங்கமம். சங்கமம் சங்கமம் நாதனே நானும் சங்கமம். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதி நீதியும் ஆனது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் போடுரை உமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்களும் புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது, எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித கிளாரா, இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தை வாழ்வாக்கிக் கொள்ள அழைப்பு தருகிற தெய்வம். இயேசுவின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
திருவிருந்து பல்லவி. நான் அளிக்கும் உணவு வழிமறைவினர் வாழ்வதற்கான எனது சதை என்கிறார் ஆண்டவர். யோவானர் செய்தி 6ஆம் அதிகாரம் 51வது இறைவசனம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தாழ்ச்சி என்கின்ற புண்ணியத்தை வாழ்வில் கடைபிடிக்க அருள் வேண்டி சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. செயல் புரிந்துள்ள